Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 21. ராதானந்தரை அந்த ஒரு சில வினாடி நிசப்தத்தினிடே முழுக்கவாக நோக்கினாள் சத்யா. அப்பாவியான அம்மாவை வேண்டுமானால் இந்த துறவு கோலம் ஏமாற்றியிருக்கக்கூடுமே தவிர தன்னை ஒரு நாளும் மயக்க முடியாது என்று நம்பியவளாக அச்சமோ தயக்கமோ அரைகுறை மனமோ இல்லாமல் பூர்ணமாக பார்வையோடு இமை கொட்டாது பார்த்தாள். மழையையும் வானவில்லையும் ஒரே சமயத்தில் கண்ட ஆகாயத்தைப் போல அவள் உள்ளத்தை அளவற்ற விம்மிதமும் சொல்லற்கரிய சோகமும் ஒரே சமயத்தில் சூழ்ந்து கொண்டன. எந்த இளமை ததும்பும் முகத்திலே முன்பு குறும்பு கூத்தாடுமோ அதில் இன்று ஆழமான அமைதியை கண்டாள். சிற்பியின் விரலைப் போல செயலுக்கு துடிக்கும் கரங்கள் இப்போது வாழ்வின் இரகசியத்தை பிடித்துவிட்ட திருப்தியுடன் செயலற்று கிடந்தன. புதுமைக்கும் புதுமையான நவீன உடைகளை தழுவியிருந்த மேனி பழமைக்கும் பழமையான காவிக்குள் முடங்கிவிட்டது. எட்ட முடியாத சிகரத்துக்கு ஏறிவிட்டார் என்றாதா என்ற பூரிப்படைந்த கணத்திலேயே இறங்க முடியாத பள்ளத்திலெல்லாம் இறங்கிக் கொண்டிருந்த தனது பழைய அத்தானை காண தவித்தது அவளுடைய பேதை நெஞ்சு. பிரளயமே நிகழ்ந்தாலும் பாதகமில்லை. இவரை உலுக்கி கசக்கி, ராதா, யாருக்காக இந்த தண்டனை? எவரை சித்திரவதை செய்வதற்காக இந்த கோலம் என்று இருதயம் வெடிக்க கூவி விட வேண்டும் போல ஆங்காரம் உதித்தது அவளுக்குள்ளே. மீனம்பாக்கத்தில் ஏற்பட்ட அந்த கோர நிகழ்ச்சிக்கு பிறகு 2 முறை சந்திப்பு நிகழ்ந்ததுண்டு என்றாலும் இந்த அண்மையிலும் நெருக்கத்திலும் முன்னெப்போதும் பெற்றிராத ஆதாங்கத்தையும் துடிப்பையும் பெற்றாள். மன உறுதி படைத்த சத்யா என்ற பெண்ணாயிருந்த தன்மை நீங்கி வேதனையின் கொடுமையை துடிக்க அனுபவிக்கும் தூண்டிற் புழுவானாள் அவள். ஆடைகளை களைகின்ற போது ஆசைகளை மறந்து விடலாம் என்று நம்பியிருந்தது எத்தனை பேதமை! கர்ணன் கவசத்தைப் போல இந்த காதல் தன் உடம்போடும் உயிரோடும் ஒட்டிக்கொண்டளவாயிருக்கிறது. கோடி எண்ணங்கள் அவள் இதயத்தை குடைந்து கொண்டிருந்த போது அவற்றை விரட்டுகிற மாதிரி ராதானந்தரின் குரல் கேட்டது. இது சன்னியாசிகள் வசிக்கிற இடம் சத்யா, அநாதை விடுதி என்று உனக்கு யார் சொன்னது? தான் வந்த காரியத்தை மனத்தில் நிலையுறுத்தி மற்ற சலனங்களை விரட்டி அடித்தாள் சத்யா. யாரும் சொல்லலை, நானாக நினச்சிக்கொண்டேன் என்று சத்யா பதிலளித்தார். என்னவென்று? சோற்று பசியினால் வாடுகிற வயர்களுக்கு உணவு அளித்துவிட்டு பிறகு தான் ஞானப்படி பசியினால் தோய்கிற உள்ளங்களுக்கு சோறு விடுவீர்கள் என்று நினைத்தேன். மனம் நிறைய சிரித்த ராதானந்தர் சின்னசாமியாரின் பக்கம் திரும்ப, பூர்வா, முன்னொரு காலத்தில் என் அத்தை மகளாக இருந்தவ வைத்திய கல்லூரியில் மகா மேதைகளான டாக்டர்கள் கூட அயர வைச்சிருக்கிறார். பொருள் ஒன்று உண்டு, இவருடைய நாக்கு. சிரிப்பது பாவம் என்று கருத்து கொண்ட சின்னசாமியாரும் கூட முகத்தில் புன்னகையின் கீற்று பிறந்தது. ராதானந்தர் இருக்கை நின்று எழுந்து கொண்டார். சத்யாவின் கையை பற்றி கொண்டு விவரம் தெரியாத உலகத்திடம் பீதியுற்றவன் போல சுற்றி நிற்கும் 3 பெரியவர்களை மாறி மாறி பார்த்தவாறு இருக்கும் சிறுவன் மீது அவரது நோக்கு விழுந்தது. நல்ல பயம்தான் தோன்றுகிறான். சந்தோஷமாக வச்சுக்கொள்வேன். என்ன கஷ்டம் என்றால், இது இந்து மதம், இவன் முஸ்லீம் பையன் என்று குறுக்கிட்டார் சத்யா. அதில்லை, எது வேணாலும் நாமே வைத்துக்கொள்வோம் என்று எவரும் எதிர்பாராத வகையில் சின்னசாமியார் முன்வந்து அப்துல்லை தன் பக்கம் அழைத்து கொண்டார். ராதானந்தரின் கேள்விக்கு கேலியை காட்டிலும் கவலை அதிகமாக இருந்தது. ஏன் இன்னொரு வேளையும் சாப்பாட்டை திறந்து விடுகிறீங்கிறீங்களா? அப்படிலாம் செய்ய மாட்டேன், பயப்படாதீங்க என்றார் சின்னசாமியார். அடையாறில் ஒரு வங்காளி பாபு முன்பே சொல்லியிருக்கிறார், 12 வயதுக்குட்பட்ட குழந்தையாக இருந்தால் அதன் செலவை தானே கொடுப்பதாக ஏதோ நான் பார்த்துக்கொள்கிறேன். இந்த பையனிடம் எனக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டது. அப்புறம் என்ன பிரியமா? ஆபத்தான விஷயம், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பரிசகித்த ராதானந்தர் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும் சத்யாவிடம், வேறொன்றுமில்லை, மடத்தில் சிக்கனம் செய்ய வேண்டும் என்று நேற்று தான் சில வேலைக்காரர்களை நிறுத்தினோம். அவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு இவர் ஒரு வேலை பட்டினி கிடக்கிறார் என்றார். சத்யாவின் புருவங்கள் நெறிந்தன. அத்தனை சிரமமாக இருக்குமானால் நானே தருகிறேன் இவனுக்காக. நல்ல சூழ்நிலையில் சுதந்திரமாக இவன் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அழைத்து வந்தேன். ஹரி, அக்காவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு என்னோட வா என்று சாமியார் சொன்னாரோ இல்லையோ, ராதானந்தருக்கு திகைப்பும் சிரிப்பும் ஒருங்கே எழுந்தன. சரிதான், மதமாற்றம் இவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்பட்டு விட்டதா என்றார். எனக்கு கூப்பிடுவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்று பெயர் மாற்றம் செய்தேன், வேறு எதுவும் செய்து விட மாட்டேன் என்று தைரியம் கூறிய சின்னசாமியார் ஹாரி என்று அழைத்தார்.
அப்துல் சத்யாவின் கழுத்தை இழுத்து வளைத்து முத்தமிட்டு விட்டு பணிவோடு அவர் பின்னால் சென்றான். தான் ஒரு அனாதை என்ற உணர்வை உரைத்ததுமே குழந்தைகள் எத்தனை பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்கின்றன என்று நினைத்தது வியந்தவளாக நின்றிருந்தாள் சத்யா. கொஞ்ச நேரம் உள்ள வாயேன் என்று ராதானந்தர் கூறினார். உன் அம்மா இங்கே வந்தால் லேசில் போவதில்லை, நீ போனால் லேசில் வருவதில்லை. வாய்ப்பு விடாதே என்று உள்ளிருந்து வரும் குரலொன்றை பைத்தியம் என்று ஒதுக்கி தள்ளிய சத்யா ராதானந்தரின் கண்களை படிக்க முயன்றால் அதிலே கனிவு தெரிந்தது. ஆனால் பூண்டிருந்த கோலத்துக்கு விரோதமான விகாரத்தை காண கூடவில்லை. அந்த தூய்மை ஒன்றே அவளை அதிக சக்தியுடன் ஈர்க்கும் கயிறாயிற்று. மடத்தை பார்த்ததில்லையே நீ என்று மீண்டும் ராதானந்தர் வினவினார். கைகடிகாரத்தை பார்த்து ஆஸ்பத்திரிக்கு நேரமாகிறது என்று சொல்லிய வண்ணமே அவரை பின்தொடர்ந்தாள் சத்யா. ஏன் சத்யா இந்த வரட்டு போய் இன்று டியூட்டி கிடையாது உனக்கே, விழு அந்த பொற்றாமரை திருவடிகளில் சகலத்தை உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று புரண்டு கதறு. கல்லாக இறுகியிருக்கும் தாபங்களை எல்லாம் கரையை விட்டு இந்த புனித மண்ணிலே வெள்ளம் பாய்ச்சு. மனித பிறவி தூக்கின்ற காதலா அல்லது தேவர்கள் தூக்கின்ற ஆனந்தமோ ஏதோ ஒன்று இன்றே இங்கே இப்போதே உனக்கு கிட்டும் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தியது அந்த மாயக்குரல். ஆயினும் எந்த சலனத்துக்கும் நிகழ்ந்து விடாமல், எந்த சபலத்துக்கும் அடிமையாகாமல், சம்பந்தமற்று வெளியார் எவரோ அந்த மடத்தை பார்வையிட வந்தார் போல ராதானந்தர் சுட்டி காட்டுகின்ற இடங்களில் நோக்கியவாறு அவர் தருகின்ற விளக்கங்களை கேட்டவாறு நடந்து சென்றாள் அவள். இதே என் அறை சத்யா பார்த்தாள். சாதாரணமான ஆனால் சுத்தமான கோரைப்பாய் ஒன்று மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. திறந்த அலமாரியில் 2 புத்தகங்கள், ஒரு ஜபமாலை, திருநீற்று சாம்புடம் ஆகியன இருந்தன. சொல்லாதிருக்க முடியவில்லை. சொல்லிவிட்டாள். காஷ்மீருக்கு நீங்கள் புறப்பட்ட போது 3 சூட்கேஸ்களும் ஒரு பெரிய ஹோல்டாலும் போதில் மென்மையாக புன்னகை புரிந்தார் ராதானந்தர். ஆனால் திரும்பிய போது அது போதுமானதாகிவிட்டது. அவர் சுட்டிக்காட்டியது அறையின் மற்றொரு ஓரத்தில் ஒரு முக்காலின் மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறு பிரம்பு பெட்டியை. பூட்டு, பிடி முதலியவற்றுடன் ஓரங்களில் இளஞ்சிவப்பு வண்ணம் தீட்டிய அந்த மாதிரி பெட்டிகளை காஷ்மீர் எம்போரியத்தில் சத்யா பார்த்திருக்கிறார். அதுக்குள்ளே என்று சத்யாவின் கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. வேறொரு உலகத்தில் வேறொரு உடலுடன் சஞ்சரிக்கவர் போல ராதானந்தரின் தோற்றத்தில் ஒரு பரவசம் ஊடுருவதை அவள் பார்த்தாள். விழப்போகிற மாதிரி அவர் சரீரம் மெல்ல தோய்வுறுவதை கவனித்தாள். சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பது போல அவருடைய உதடுகள் துடிப்பதை கண்ணுற்றாள். இமைக்கும் நேர்ந்தான். வா போலாம் என்று உறுதியுடன் கூறி வெளியேறிவிட்டார் ராதானந்தர். நினைத்ததும் பார்த்ததும் பிரமைகளோ என்று சத்யா தன்னையே சந்தேகிக்கும் அளவுக்கு ராதானந்தர் தம்மை விரைவாக மாற்றிக்கொண்டு விட்டார். அந்த காஷ்மீரத்து பெட்டியை திகிலுடன் மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு அவளும் வெளிப்புறம் வந்தாள். சில வினாடிகளுக்கு முன்பு வரையில் இருந்த இலக்கம் இப்போது மாறி தனக்கும் அவருக்கும் இடையே மீண்டும் காவித்திரை விழுந்து விட்டதை அவளால் உணர முடிந்தது. தன்னை மறந்து படபடவென்று தொடுக்கவிருந்த வினாக்களை அவள் நாம் அடித்து அமுக்கியது. விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட அவசரப்பட்ட அவளாக எல்லாவற்றையும் காட்டிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்றாள். ஆமாம், உன்னை போல ஒரு பணக்காரி கிடைக்கும்போது எளிதாக விட்டுவிட மனமில்லை என்று சொல்லி நாகானந்தர் நகைத்தார். எல்லாவற்றையும் துறந்த பிறகும் ஒன்றை மட்டும் விட முடியவில்லை, பணத்தாசை. ஆமாம், அப்பாவுக்கு வக்கீல் நோட்டீஸை விட்டதிலிருந்தே தெரிந்து கொண்டேன். ஏன் கூடாது என்று அவர் சரல் எதிர்த்து நின்றபோது பூர்வாசிரமத்தில் அவரை காலோடு தலையாட்டி கொண்டிருந்த முரட்டுத்தனம் சிலிர்த்தெழுந்த மாதிரி தோன்றியது. ஏன் கூடாது என்கிறேன் சத்யா? நீ சொன்னாயல்லவா வயிற்று பசியை தீர்க்கக்கூடாதா முதலில் என்று. அந்த ஆசை எனக்கும் உண்டு. 100,000 நோய்களில் உழலுகிறவர்களுக்கு பிணி தீர்க்கும் பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று என்னுள் மாளாத வெறியுண்டு. கீதையை பாராயணம் செய்யும் போதும் ஜபமாலை உருட்டுகிற போதும் கண்முன்னே பிரத்யட்சமாக தெரிகின்ற எத்தனையோ சாபக்கேடுகளை தொலைத்து விரட்ட வேண்டும் என்று நான் பொங்கி எழுந்து அடங்கி சாவது உனக்கு எப்படி தெரியும்? நான் நினைப்பவற்றை சாதிக்க நிதி வேண்டும், பணம் வேண்டும், காசு வேண்டும். என்னுடையது என்ற அகங்காரம் கொண்டாலும் பரவாயில்லை. இழந்திருக்கிற தனத்தை எல்லாம் மீட்க தவிக்கிறேன். ஏன் கூடாது? நீ சொல்லு. சத்யா நிலை கொழுந்து போனாள். இந்த ஆவேசத்தை அவளுடைய பழைய அத்தானிடம் கூட கண்டது கிடையாது. சர்ப்பத்தை சீண்டி விட்டவள் மாதிரி பதறுகிற மாதிரி அவளும் பதறிப்போய் ஆமாம் நீங்கள் கேட்டது தப்பில்லை என்றாள் அவசரமாக. ராதானந்தரின் முகத்தில் சாந்தம் தவழ்ந்தது. ரொம்ப நன்றி. நீ ஒருத்தியாவது என் கட்சியில் இருப்பதை அறிந்தால் ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் சத்யா தயங்கி சொன்னாள். பணத்துக்காக போராடுகிற அதே சமயம்
உங்களுடைய கௌரவம் பாழாகாமலும் பார்த்து கொள்ள வேண்டாமா? யாரிடம் வேண்டுமானால் யாசகம் கேட்க புறப்படுகிறீர்கள், எவரிடம் வேண்டுமானால் வழக்காடி நிற்பீர்கள் என்று தெரிகிற போது மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருக்கும். எனக்கு வேதனையே இருக்கிறது. வேறு வழி? துணை இருப்பதை நம்பி தைரியமாகவும் பொறுமையாகவும் இருங்கள். அதாவது அவளை உற்று பார்த்தார் ராதாநாதர். உன் அப்பாவுடன் போராடி நீயே வாங்கி தர்றேன் என்கிறாய். ஆமாம், உறுதி கொடுத்த மாத்திரத்திலேயே இடி இடி என்று விதி தன்னை பார்த்து சிரிக்கும் ஓசை அவள் செவிகளில் மோதியது. அடி பைத்தியக்காரி, இந்த காவி துணியை மேலும் ஒரு சுற்றல் அல்லவா சுற்றுகிறான்? உன் கழுத்துக்கு இன்னொரு சுருக்கலவா போட்டுக்கொள்கிறாய்? ஆண்டி பண்டாரம் வாழ்க்கையில் இவர் ஆழ அமிழ்வதற்கு உனக்கும் இவருக்கும் இடையே பள்ளத்தில் இன்னும் ஓரடி கூட அல்லவா தூண்டுகிறாய்? அந்த எச்சரிக்கைகளை தூர ஒதுக்கிய சத்யா, நீங்கள் எந்த விதத்திலும் உங்கள் மதிப்பை குறைச்சி கொள்ளாதீங்க. நானாயிற்று உங்கள் பணம் உங்களிடம் சேரும்படி செய்வதற்கு என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டு ஏறிட்டு அவரை பார்க்கும் துணிவு கூட அற்றவளாக வெகு வேகமாக மடத்திற்கு புறப்பட்டான். சாலையில் அவள் நடை விரைந்தபோது எதிரெதிரே முட்டிக்கொண்டு எழுகின்ற எண்ணங்களை அப்புறம் என்று கூறி விரட்டினாள். இப்போதைக்கு அவருடைய வெற்றிலையும் வேதனையும் நீக்கி இந்த சத்யா இன்றைக்கும் அவருடைய நன்மைக்காக நாடுகிறாள் என்று நிரூபித்து அவளால் பதில் காண முடியவில்லை. அப்புறம் அவளுக்கு தெரியவில்லை. இதோ வந்தேனப்பா என்று உள்பக்கம் நோக்கி குரல் கொடுத்தார் டாக்டர் சம்பத். அவருடன் பேசிக்கொண்டிருந்த என்ஜினியர், உங்கள் அப்பா உள்ளே இருக்காரு என்று வியப்புடன் விசாரித்தார். இரட்டிப்பு வியப்பு அவருக்கு. முதலாவது, மாடி அறையில் ஓய்வாக படுத்திருக்க வேண்டிய கிழவர் உள்ளே எங்கேயோ சமையற்கட்டிலிருந்து குரல் கொடுக்கிறாரு என்று. இரண்டாவது, சென்னை பட்டணத்தின் அரைடதன் பெரிய டாக்டர்கள் ஒருவரான டாக்டர் சம்பத் தகப்பனாரின் அழைப்புக்கு இவ்வளவு பணிவாயும் அவசரமாயும் எழுந்தோடுகிறாரே என்பது. மன்னியுங்கள் ஒரு நிமிடம் என்று கூறி டாக்டர் சம்பத் உள்ளே விரைந்ததில் அவருக்கு சிறிது வருத்தம் கூட ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு நகரம் செலவழித்து கட்டப்பட்டு இருக்கும் நர்சிங் ஹோமை பற்றி திட்டங்களை காட்டிலும் தந்தையின் அழைப்பை அதிகம் பொருட்படுத்தி விட்டார் இந்த டாக்டர் என்பது. சமையல் அறையில் நுழைந்த டாக்டர் சம்பத், என்னப்பா அது இப்படி புகை, உங்களுக்கு உடம்பு ஆகுமா? எத்தனை தரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க என்று அன்புடன் கடிந்து கொண்டு கண்ணை கசக்கி புகையை கையால் விலக்கி கொண்டு பார்த்தார். குமுட்டி அடுப்பின் அருகில் குந்தி உட்கார்ந்திருந்த மணவாளன், இப்படி புகைகிறது என்பது உன்னை கூப்பிட்டேன், அந்த விசிறி எங்கே இருக்கிறது பார் என்றார். பனை விசிறியை எடுத்து கொடுத்த டாக்டர் சம்பத், அழகு தான் போங்க, சுவிட்சை தட்டினா 5 நிமிஷத்தில் சாப்பாடு, அதை கூட செய்வதற்கு தயாராக கை கட்டி நிற்கிறான் சமயக்காரன். எதற்காகத்தான் இப்படி அவஸ்தைப்பட்டு கொண்டு ஒரு ஆச்சாரமோ என்று புரியவில்லை என்றார் படபடவிட்டு. அடுப்பை விசிறிக்கொண்டே மணவாளன், சமையற்காரனை எலக்ட்ரிக் அடுப்பையும் சொல்கிறாயே தவிர மருமகள் வந்து விடுவாளப்பா என்று உன் வாயில் வரமாட்டேங்கிறத, வரட்டும், அதுக்கப்புறம் தான் அடுப்படியில் நான் அடுப்படியில் உட்கார்ந்தால் கேள் என்று சொன்னார். டாக்டர் சம்பத் காலால் தரையை கீறிய வண்ணம், உங்கள் ஆசை சீக்கிரமே நிறைவேறும்ப்பா, கவலைப்படாதீங்க என்றார். அட என்று ஆச்சரியத்துடன் மணவாளன் எம்பி குதிக்கவில்லை. என்று பெருமூச்சு விடுத்து உதட்டை புதுக்கினார். அதங்க, நீ தான் அந்த போலீஸ் கொம்பனின் பெண் கிடைக்காமல் போனதிலிருந்து உலகத்திலிருந்து வேறு பெண்ணே கிடையாது என்கிற மாதிரி உதறி கொண்டிருக்கிறிய. நாணம் கலந்த புன்சிரிப்புடன், அந்த போலீஸ் கொம்பனே மறுபடியும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறாரு அப்பா, அநேகமாக அந்த இடத்துலையே முடிந்துவிடும் பாருங்க என்றார் டாக்டர் சம்பத். மணவாளின் கண்களில் அவநம்பிக்கை அகலவில்லை. மனைக்கட்டில் என்ஜினியர் அளவு கொண்டிருந்தார். மொத்த மனையையும் நர்சிங் ஹோமையே அடைச்சி விடாதீங்க, ஓரமாக கொஞ்சம் காலி மனை இருப்பது நல்லது, நாளை வீடும் கட்டிக்கொள்ளலாம் என்றார் டாக்டர். அடேங்கப்பா என்று மூக்கின் மேல் விரலை வைத்தார் என்ஜினியர். எக்கச்சக்கமாக தான் எதிர்கால திட்டம் வச்சுருக்கீங்க, பெண் யார் டாக்டர்? சம்பத் பதிலளிப்பதற்குள் அவரது பார்வை சாலையில் பாய்வதையும் மகிழ்ச்சி மிகுதியினால் கண்கள் மின்னுவதையும் அடுத்த கணம் சத்யா என்று ஆர்வத்தோடு அழைத்தவாறு விரைந்து செல்வதையும் கவனித்தார் என்ஜினியர். சரி, பெண் யார் என்று சொல்ல வேண்டாம் என்று தமக்குள் எண்ணிக்கொண்டு புறப்பட்டு விட்டார் அவர். சாலையின் குறுக்கே ஒரு இளநீர் கைவண்டி மெல்ல ஊர்ந்து சிறிது தள்ளி நின்றது. எங்கே இந்த வெயிலில் வேலையில் புறப்பட்ட? ரொம்ப நேரமாக அலைஞ்சு கொண்டிருக்கிறாயே, என்ன இப்படி துவண்டுட்டியே என்று சத்யாவிடம் படப்படுத்தார் சம்பத். நோ என்று மறுத்தார் சத்யா. எனக்கு வீட்டு பக்கம்தான் இந்த இடம், நீங்கள் தான் ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. இந்த காலனியில் உறவுக்காரர்கள் யாராவது இருக்காங்களா?
இப்போதைக்கு இல்லை, கூடி சீக்கிரத்தில் ஏற்படலாம். இங்கே தான் நர்சிங் ஹோம் கட்ட போகிறோம். ஆனால் யார் எனக்கு மனைவி வைக்க போகிறாங்கன்னு தான் உனக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. உன் அப்பா தான். அப்பாவா? இந்த இடத்த? ஆமாம், குண்டூசி குத்துக்கிற இடம் கூட இங்கே கிடைக்காது. உன் அப்பா தான் பெரிய மனுஷனுடன் எனக்கு தர சம்மதிச்சிருக்கான். சத்யா பதிலளிக்கவில்லை. இந்தா என்று கைதட்டி இளநீர் வண்டிக்காரனை அருகில் அழைத்தார் டாக்டர். 2 இளநீர் வண்டி கொடு. எனக்கு வேண்டாம் டாக்டர். சும்மா வாங்கிக்கொடு. தானே வண்டிக்காரனிடம் இருந்து பெற்று அவரிடம் தந்தார் டாக்டர். நர்சிங் ஹோம் ஆரம்ப விழா பானம்னு வச்சுக்கொள்ளக்கூடாதா? ஆமாம். 2 கையிலுமாக அந்த பச்சை காயை ஏந்தியபடி இருந்தாலே தவிர சத்யா குடிக்கவில்லை. டாக்டர் அப்பா அவர் என்ன நோக்கத்தோடு இந்த உதவியை உங்களுக்கு செய்திருக்காருன்னு தெரியல. ஏன் தெரியாம என்று உடனே சொன்னார் சம்பத். டாக்டர், சத்யாவின் குரல் தழுதழுத்தது. உங்களோட ஒரு வேண்டுகோள் கேட்கலாமா? தொடரும்.